நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 9 மணிக்கு மேல தான் வெளியில கிளம்பியிருந்தோம். நைட் நேரம் வந்தனால வெளியில வியூஸ் எல்லாம் எதுவும் பார்க்கல. வெளிய வந்து பார்த்தோன்னா செம்ம வியூவா இருந்துச்சு. இங்கே குற்றாலத்தில நெறைய குரங்குகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இங்க வந்தோனே தான் தெரியுது. வெளியில போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுருந்தோம். கையேந்தி பவன்ல தான் சாப்பிட்டுருந்தோம். ஸோ அங்கே வந்து சீப்பஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. கரெக்ட்டா நாங்க போயிருந்த அன்னைக்குன்னு ரெட் அலர்ட் குடுத்து ஃபால்ஸ்ல வந்து குளிக்க விடல. என்னடா ஃபால்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரே ஏலா பொருத்தமா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். மெயின் ஃபால்ஸ், 5 ஃபால்ஸ் இந்த மாதிரி பெரிய ஃபால்ஸில் தான் குளிக்க விடல. சின்ன சின்ன ஃபால்ஸ் இந்த சிற்றருவி, டைகர் ஃபால்ஸ் அதில் தான் குளிக்க விட்டுருந்தாங்க. சரி வந்ததுக்கு இதுலையாவது குளிப்போம்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் குளித்ததுக்கே செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சோப்பு, ஷாம்பு எதுவுமே போடலை, ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். அங்கே நல்லா குளிச்சுட்டு அடுத்து இங்கே வந்து காடை முட்டை வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து வாங்கியிருந்தோம். நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிற்றருவியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. இதுக்கப்புறமா டேரெக்டாக டைகர் ஃபால்ஸில் போய் குளிச்சிருந்தோம். டைகர் ஃபால்ஸில் ஃபோனை வண்டியிலே வச்சுட்டு போனனால வீடியோஸ் எதுவும் எடுக்கல. அங்கேருந்து அப்படியே மெயின் ஃபால்ஸ் வந்து குளிக்க விடல இல்லையா, ஸோ பார்த்துட்டு மட்டும் வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மெயின் ஃபால்ஸ் போகிற வழி ஃபுல்லாகவே கடத்தெருகளாக தான் இருந்தது. கடைகளுக்குள்ளெல்லாம் போய் எந்த ஜாமானும் இன்றைக்கி வாங்கலை, நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. குளிக்க தான் முடியல, ஜஸ்ட் பார்க்க முடிஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இது என்னடா வித்தியாசமே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா முடவாட்டுக்கால்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் சத்து இருக்குது, மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் வாங்கலை. அங்கேருந்து அப்படியே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லஞ்ச் பண்ணுறதுக்கு தான் போயிட்டோம். குளித்ததுக்கு அதுக்கும் எல்லாத்துக்கும் செம்ம பசியாக இருந்துச்சு. ஸோ நல்லாவே சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. நெய் சோறு, பரோட்டா இது மாதிரி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதே 4 மணி போல் தான் இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா டின்னர் பண்ணிவிட்டு அந்த டேயை முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பாய்.